வணக்கம். நான் கவிதா. இன்றைக்கி என்ன டாபிக் பேச போகிறோன்றதை நீங்கள் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கதை ஒன்று சொல்கிறேன். இந்த கதையை கேட்டு முடிச்சோடனே உங்களுக்கு நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோவுக்கு போகலாம். ஒரு காட்டில் 2 கல் இருந்ததாம், பெரிய பெரிய கல். அந்த கல் எடுத்துகிட்டு ஒரு கல்லை சிலையாக செஞ்சாங்களாம், ஒரு கல்லை கீழே தரையில் போட்டாங்களாம் நடக்கிறதுக்காக. அப்புறம் எல்லாம் கோவிலுக்கு வந்தாங்க. எல்லோரும் அந்த சாமியை கையெடுத்து கும்பிட்டுட்டு போகிறாங்க. இன்னொரு கல்லை கீழே மிதிச்சுட்டு போகிறாங்களாம். அப்போ அந்த கீழே இருக்கிற கல் சிலை கிட்ட கேட்டுச்சான், நீயும் நானும் ஒரு இடத்துல இருந்து தானே வந்தோம், என்னை மட்டும் எல்லாரும் மிதிக்கிறாங்களே, உன்னை மட்டும் எல்லாம் கையெடுத்து கும்பிட்டுட்டு போகிறாங்களே, ஏன் அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு அந்த சிலையாக இருக்கிற கல் சொல்லிச்சான், ஆமாம், நம்ம ஒரு இடத்துல தான் நம்ம வந்தோம், ஆனால் இங்கே வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஒரு இடத்துக்கு போனோமே, ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டுச்சான். ஆமாம் ஆமாம், ஞாபகம் இருக்குது. ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் என்னை உளி வச்சு என்னை அடித்தாங்க, சுற்றி வச்சு என்னை தட்டினாங்க, என்னால் வலி தாங்க முடியல, அப்புறம் என்னை விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிச்சான். உன்னால் வலி தாங்க முடியலன்னு உன்னை விட்டுட்டாங்க, அதனால் நீ கல்லாக இருக்க, உன்னை மிதிச்சுட்டு போகிறாங்க. என்னால் வலி தாங்க முடிஞ்சது, என்னை சுற்றி வச்சு அடித்தாங்க, உளி வச்சு தட்டினாங்க, நான் எல்லா வலியும் நான் பொறுத்துக்கிட்டேன், பொறுத்துக்கிறதுனால நான் சிலையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சான் அந்த சிலையாக இருக்கிற கல். அப்போ இந்த கல்லுக்கு இன்னொரு டவுட்டான், நீயும் நானும் ஒரே இடத்துல தானே இருந்தோம், என்னால் மட்டும் வலி தாங்க முடியல, நீ மட்டும் எப்படி எல்லா வலியும் பொறுத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுச்சான் அந்த கல். அதுக்கு அந்த சிலையாக கல் சொல்லிச்சான், ஒரு இடத்துல தான் இருந்தோம், நீ இருந்த இடம் கொஞ்சம் நயலாக இருந்தது, உன் மேலே வெயிலும் படாது நயலும் படாது, நீ கொஞ்சம் சேஃபாக இருந்த. நான் இருந்த இடம் அப்படி கிடையாது, நல்ல வெயில் அடிச்சது, என் மேலே மழை அடிச்சது, காற்று அடிச்சது, எல்லா வலியும் நான் தாங்கிக்கிட்டேன், நான் எல்லா வலியும் நான் தாங்கிறதுனால தான் நீ சிலையாக இருக்கேன், உன்னால் வலி தாங்க முடியாமல் இருக்கிறதால தான் நீ கல்லாக இருக்க, உன்னை மிதிச்சுட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்லை சொல்லிச்சான். அதே மாதிரி தான் நமக்கும், நம்மளை ஒரு இடத்த நம்ம அவமானப்படுத்திட்டாங்க, அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படின்னா நம்ம திருப்பி நம்ம பேசணும்னா நமக்கு மரியாதையே இருக்காது. அப்புறம் அவங்க அளவுக்கு நம்ம இறங்கி போகவும் முடியாது, நம்ம இறங்கி போகவும் கூடாது. ஏன்னா அவங்களுக்கு இருக்க அறிவு இவ்வளோதான், இதுதான் அவங்க பேசுவாங்க. நம்மளை அசிங்கப்படுத்தணும், அவமானப்படுத்தணும் அப்படின்றது தான் அவங்களோட நோக்கம். நீங்கள் உடனே நம்மளை அசிங்கப்படுத்திட்டாங்க, நான் யார் தெரியுமா, நான் என் ரேஞ்ச் என்னன்னு தெரியுமா, என் ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரியுமா, இதெல்லாம் நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் பேசாமல் வந்துடுங்க. உங்களை எவ்வளோ அசிங்கப்படுத்தினாலும் அவமானப்படுத்தினாலும் சரி, அங்கேருந்து நீங்கள் ஒரு வார்த்தை பேசாமல் நீங்கள் அங்கேருந்து கிளம்பி வந்துடுங்க. அதுதான் உங்களுக்கு இருக்கிற மரியாதையே. அதை விட்டுட்டு அவங்க ரேஞ்சுக்கு நீங்கள் இறங்கி பேசுனீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு மரியாதையாக இருக்காது. அவங்க அளவுக்குலாம் நீங்கள் போகணுன்னு அவசியம் கிடையாது. அவங்களுக்கு அவங்களுக்கு இருக்கிற அறிவு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசாமல் நீங்கள் வந்துடுங்க. அதே மாதிரி ஒரு இடத்துல போய் நீங்கள் பேசுகிறீங்க, உங்கள் பேச்சுக்கு மரியாதை கொடுக்கல, உங்கள் வார்த்தைக்கு அவங்க மரியாதை கொடுக்கல அப்படின்னா அங்கே நீங்கள் பேசாமல் இருந்துடுங்க. அது எந்த இடமா வேணாலும் இருக்கட்டும், எந்த ஒரு சூழ்நிலையிலும் இருக்கட்டும், நீங்கள் பேசாதீங்க, பேசாமல் ஒதுங்கிடுங்க. என்ன நடக்கிறது மட்டும் நீங்கள் வேடிக்கை மட்டும் பாருங்கள். அதை விட்டுட்டு நீங்கள் அட்வைஸ் பண்ணுவீங்க, அதை பண்ணக்கூடாது இதை பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் அட்வைஸ் பண்ணுவீங்க. நீங்கள் அட்வைஸ் பண்ணுற மாதிரி அங்கே எதாவது தவறு நடக்கும், அப்புறம் தெரியும் அதுக்கான சொல்யூஷன் உங்கள்கிட்ட தான் தேடி வருவாங்க. அதனால் நீங்கள் எதுவுமே சொல்லாதீங்க, நீங்கள் அமைதியாக இருந்துடுங்க. நடக்கிறதுக்கு நடக்கட்டும், நடந்து முடிஞ்சு அதுக்கப்புறம் உங்களோட அருமை தெரிஞ்சு அவங்க உங்களை தேடி வருவாங்க. அப்போ நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அதை சொல்லுங்கள். நீங்களாக போய் வாண்டடாக போய் பேசாதீங்க, உங்களுக்கு மரியாதையே இருக்காது. அதே மாதிரி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது நீங்கள் தவறு செஞ்சிட்டீங்க, உங்களுக்கு தெரியாமல், நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு தவறு செஞ்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் கூட இருக்கிறவங்களாம் சொல்லுவாங்க, நீ செஞ்சது தவறே கிடையாது, நான் பார்த்துக்கிறேன், நான் உங்க கூட இருக்கேன், நான் பரவாயில்ல, எல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சிலவங்க என்ன சொல்லுவாங்க, நீ செஞ்சது ரொம்ப தப்பு, இதை நீ செஞ்சே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முகத்தை பார்த்து நம்மகிட்ட சொல்லுவாங்க, நீங்கள் செஞ்சது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. அவங்கள மட்டும் நீங்கள் விட்டுறாதீங்க. ஏன்னா அவங்க நீங்கள் கூட வச்சுட்டிங்கன்னா உங்களோட வாழ்க்கையே நல்லாயிருக்கும். ஆனால் நீ எது வேணாலும் பண்ணு, நீ செய்வது தப்பே கிடையாது, உங்க கூட நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள், அவங்கள நீங்கள் நம்பவே நம்பாதீங்க. அவங்க கழுத்து அறுத்துட்டு போயிடுவாங்க எந்த நேரத்துலையும். அவங்க சும்மா ஜால்ராக்காக தான் அவங்ககிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்கள நீங்கள் எந்த காலத்துலையும் நீங்கள் நம்பவே நம்பாதீங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிரச்சனை போய் சொல்லுவீங்க. நீங்கள் அவங்க என்ன சொல்லுவாங்க, உன்னையே அப்படி திட்டினாங்க, உன்னையே அப்படி அடித்தாங்க, நீ அவங்கள சும்மா விட்டியா, அவங்க திட்ட வேண்டியதானே, நீ பேச வேண்டியதானே அப்படின்னு ஒரு சிலவங்க சொல்லுவாங்க. இன்னொருத்தவங்க என்ன சொல்லுவாங்க, நீ பொறுமையாக போமா, நீ அட்ஜஸ்ட் பண்ணிப்போ, நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, அவங்க அப்படி தான் இருப்பாங்க, நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க பாருங்கள்.
அவங்கக்கிட்ட போய் நீங்கள் எல்லா விஷயத்தையும் நீங்கள் சொல்லுங்கள். அதை விட்டுட்டு அவங்க உன்னை திட்டினாங்களா, உன்னை அடித்தாங்களா, நீ திருப்பி திட்ட வேண்டியதானே, திருப்பி நீ பேச வேண்டியதானே அப்படின்ட்டு உங்களை உசுப்பேற்றி விட்றாங்க பாருங்கள். அவங்ககிட்ட இப்போ நீங்கள் எந்த விஷயத்தையும் நீங்கள் ஷேர் பண்ணிக்காதீங்க. ஏன்னா அவங்க வந்து உங்கள் குடும்பத்தை கெடுக்கிறதுக்காக அவங்க சொல்லுவாங்க. அவங்ககிட்ட நீங்கள் பேசுகிறீங்களா, சும்மா லைட்டாக பேசிட்டு விட்டுடுங்க. எந்த உங்கள் குடும்பத்துக்காக எதையுமே நீங்கள் அவங்ககிட்ட சொல்லிக்காதீங்க. ஆனால் உங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க பாரு, நீ பொறுத்துப்போமா, அட்ஜஸ்ட் பண்ணிப்போமா, இப்படி இருக்கும், நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்ட்டு நமக்கு அட்வைஸ் சொல்கிறாங்க பாருங்கள். அவங்கக்கிட்ட நம்ம எல்லா விஷயத்தையும் நம்ம சொல்லிக்கலாம், நம்ம ஷேர் பண்ணலாம். அதுக்கான சொல்யூஷனும் அவங்க கொடுப்பாங்க. மற்றவங்ககிட்ட போய் நீங்கள் சொல்லிக்காதீங்க. அவங்க வந்து நம்ம குடும்பத்தை பிரித்து விட்டுட்டு வேடிக்கை பார்ப்பாங்க. ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு மரியாதை இல்லை, மதிப்பு இல்லை அப்படின்னா அங்கேருந்து விலகிடுங்க. அதுவே சில உறவுகள் உங்களை மதிப்பாங்க, உங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க அப்படின்னா அவங்களுக்காக நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் விட்டு கொடுக்கலாம். அவங்களுக்காக நீங்கள் எதை வேணாலும் நீங்கள் செய்யலாம், தப்பே கிடையாது. உங்களுக்கு மதிப்பு இல்லாத இடத்துல நீங்கள் விலகிடுங்க. உங்களை மதிக்கிற இடத்த நீங்கள் விட்டு கொடுத்து போங்க. இதுதான் உறவுகளாக இருக்கணும். என்ன கூட சில பேரை கேட்பாங்க, என்னோடய பிரச்சனையை எப்படி தான்மா நீ இவ்வளோ சமாளிக்கிற, உங்கள் வீட்டில் வர சண்டையை எப்படி சமாளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரே வார்த்தை சொல்லிவிடுவேன், நான் அவங்க பேசுகிறத நான் காதுலேயே வாங்கிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்னோடய பிரச்சனைலாம் என்னோடய வீடியோஸ்லாம் பாருங்கள், எனக்கு எவ்வளோ பிரச்சனை அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.